ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடு, அவங்களோட செகண்ட் லாங் ரைடு. பட் நம்ம டோரோவில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருந்தோம், நம்ம பீஸ்ட் FC25 தான் நம்ம வந்து போக போகிறோம்னு சொல்லிட்டு லாங் ரைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 8:20 ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 minutes தான் ஆகுது. நம்ம வந்து எவ்வளோ நேரத்துக்கு சென்னை ரீச்சாகனு தெரில. ஓகே, நான் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு ஸ்கை, இப்போது நார்மலாக இருக்குது. ஆல்சோ வந்து இப்போ லாங் ரைடு இன்றைக்கி லாஸ்ட் vlogல வந்து ஹீல்ஸில் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நீங்கள் லாங் ரைடோடைய பெர்ஃபார்மன்ஸை சேர்த்து பார்த்துருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் வரும். ஆல்சோ வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் வீடியோ வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அண்ட் வாங்க மக்களே, இந்த லாங் ரைடில் நிறைய விஷயம் இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. அண்ட் சென்னை போகும்போது எப்படியெல்லாம் இருக்கணுன்ற விஷயத்தை நான் இன்றைக்கி நிறைய உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ரெடி டு கோ காய்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ஜாயிண்ட் ஆகிட்டோம். இங்கேருந்து நாம் போகிற இடத்தோடைய டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா நியர்லி 185 kilometers வருது. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோலோவாக தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பில்லியன் ரைடு. ஆல்சோ சென்னை வெள்ளூர் சைட்லேருந்து போனவங்களுக்கு தெரியும் ஆஃப்டர் ராணிப்பேட் வந்து ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த டைம் நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியல. ஆல்சோ இன்னும் சாப்பிடலை. அண்ட் வேலூர் எங்கன்னா க்ராஸ் பண்ணிட்டோன்னா சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக தான் நம்ம போகிறோம். அண்ட் தென் அப்படியே நம்மளுக்கும் ரைட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான். அண்ட் சென்னை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே பெட்ரோல் கேரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து 1000 போட்டிருக்கேன். நான் போயிட்டு வரும்னு எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, பார்த்துக்கலாம் மக்களே, வாங்க. ஆல்சோ வந்து மொபைல் ஆர்டர் இல்லை, அதில் ஒரு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் சென்னையை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். சடனாக வந்து எந்த சந்தில் எது இருக்குன்னு தெரியாது. நம்ம கூகுள் மேப் தான் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னு தெரியல, நம்ம அங்கங்கே ஸ்லோ பண்ணி தான் நம்ம வந்து மேப்பை பார்த்துட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அதை பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய பிளேஸ் தெரியும். ஸோ அது பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அங்கே ரீச் ஆகும்னு தெரில. 8:23 ஆகுது டைமு. வேலூர் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரீச் பண்ண பார்க்கணும். வாங்க, அப்படியே நம்ம இதே ஸ்பீடில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். 100 to 110 கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிகொண்டா டோல் வந்துவிட்டோம். நம்ம வந்து 8:20க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 kilometers வருது பள்ளிகொண்டா டோல் நமக்கும், நம்ம அங்கே பெட்ரோல் போட்டு கிளம்புன இடத்துக்கும். அண்ட் தென் 8:36 ஆகுது. 16 minutes வந்து 28 kilometers நம்ம வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். ஆனால் இது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது. நம்ம கோயம்புத்தூர் ட்ரிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடித்து தூக்கியிருந்தோம் ஈஸியாக வந்து அந்த லாங் எண்ட்ஸ்லாம் வந்து. ஆனால் இங்கே வந்து அது சாத்தியமே கிடையாது. பிகாஸ் நம்ம ராணிப்பேட்டை வரைக்கும் தான் வந்து சூப்பராக இருக்கும் ஹைவே. அதுக்கு மேலே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஹெவியாக போய்ட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3 years ஆகிடும். ஆஃப்டர் 2 or 3 yearsக்கு அப்புறம் வந்து வேணால் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஆல்சோ வெரி பிஸியஸ்ட் ஏரியாவாக சென்னை. நம்ம ஆஃப்டர் ராணிப்பேட்டை கிராஸ் பண்ணுறன்ற போதே நமக்கு வந்து ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளால் வந்து ஈஸியாக அந்த டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்ட முடியும். ஆனால் அங்கே ஓட்ட முடியுமான்னு தெரியல. சரி வாங்க, இதுக்கப்புறம் எந்த டைம்க்கு எங்கெங்கெல்லாம் ரீச் ஆகுன்றதை நான் வந்து உங்களுக்கு ஒன்று போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வெள்ளூர் எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகிடும். 20 minutes நான் வெள்ளூர் போயிடுவோன்னு நினைக்கிறேன். 15 to 20 minutes வாங்க எஸ் பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8:49 ஆகுது. 8:50 வச்சுப்போம். ஒரு 14 minutesலேயே வந்து நம்ம ஒரு 20 kilometers மறுபடியும் வந்து நம்ம பீட் பண்ணி வந்திருக்கோம். இது நம்மளுக்கு வந்து பொண்ணு புதுசு இல்லை. ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து பீட் பண்ணி ஓட்டுறது நமக்கு. இங்கே நீங்கள் இந்த சைடு லெஃப்ட்டில் கீழே போனீங்கன்னா வேலூர், காட்பாடி, VIT, CMC எல்லாமே இப்படி தான் போகணும். நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். பிகாஸ் நம்ம சென்னை போகிறோம் இல்லைங்களா. நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக இன்னும் 140 kilometers நம்மளுக்கு. இன்னும் 185 இருந்துச்சு, நம்ம ரீச் அடிச்சிட்டோம். இன்னொரு 145 kilometers. இதில் வந்து இன்னொரு 30 kilometers, 25 to 30 kilometers வந்து இதே மாதிரி தான் நம்ம இன்னும் பீட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே தான் கொஞ்சம் கடுப்படிக்குங்க. ஆனால் இந்த ரோடு வந்து இதே மாதிரி போச்சு வச்சுங்க, சீரியஸாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
அங்கங்கங்கே மேடு பள்ளம்ன்ற மாதிரி ஃபுல்லாக கிடக்கும். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு பயங்கரமாக கொஞ்சம் கடுப்பேற்றுறாப்புலேயே ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஓகே, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நான் வண்டியில் வந்து ஆகிடுச்சிங்க. டிசம்பரில் வந்திருந்தோம். ஃபைனலி டிசம்பர் 5th, கரெக்டு 5th வந்து நான் சென்னை வந்திருந்தேன். டைனிஸ் ஷோரூமுக்கு வந்திருந்தேன். அதுக்கடுத்து நான் இப்போ தான் சென்னைக்கு வந்து பைக்கில் வரேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 days சென்னையில் இருந்தேன். அப்போ வந்து நான் ட்ரெயின்லேயே தான் போயிட்டு இருந்தேன் நான். ஸோ தேட் இஸ் நாட் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பிரிட்ஜஸ் போட்டிருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க. அந்த ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும். சரி, நம்மளுக்கு போகும்போது தான் தெரியும். வாங்க, இங்கெல்லாம் ரோடு நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே இதுவே புலம்ப விட்டாங்க நம்மளை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்னகிரி ராணிப்பேட்டை சிஎம்சி ஹாஸ்பண்டு. இட்ஸ் அ வேர்ல்டு ஃபேமஸ் ரத்னகிரி முருகன் கோயிலுங்க. செம்மையான கோயில். இங்கே வந்து சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோயில். நாம் இங்கே வந்து பார்த்தா ரத்னகிரி ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தா 10 minutes ரீச் அடிச்சிட்டோம். 16 kilometers வெள்ளூர் டு ரத்னகிரி 10 kilometers ரீச் அடிச்சிட்டோம். அண்ட் ஆற்காடு இங்கே தான் பக்கம் தான். ஆற்காடு for ராணிப்பேட்டை ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ராணிப்பேட்டைக்கு. நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் தாங்க டார்கெட்டு. எவ்வளோ சீக்கிரம் போக போகிறோன்றதை வாங்க அடிப்போம். அடிச்சு தூக்குவோம். கைஸ், நம்ம ராணிப்பேட்டை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை பயமானு கரெக்டாக எனக்கே சொல்ல தெரியல. வெள்ளூர் வரைக்கும் வந்து சன்லைட் இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தூரல் வேற விழுது. ரொம்ப ஹெவியாக இல்லை, 1-2 விழுந்துச்சு. கிளைமேட் வேறு ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. கோப்ரோக்கு வேறு ரெயின் ப்ரூஃப் கவர் இல்லை. என்ன பண்ணுறது? எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. எப்படியும் நீங்கள் வேண்டிக்க போது வீட்டு தான் இருப்பேன். வேலை முடிச்சுருப்பேன். இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகும்போது மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. நான் இப்போ வேண்டிக்கிறேன் மழை வந்துடவே கூடாது. ஏன்னா கோப்ரோ எல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். விலாகை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போயிடுங்க. அது நடக்காத அளவுக்கு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. எக்ஸாக்டாக நான் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் 1 hour இந்த 1.5 hour நான் ரீச் ஆகிடுவேன். ஆனால் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் அது அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். நம்ம பெரம்பூர் தான் இப்போ நான் டேரெக்டாக சென்னையில் போகிறோம். நம்ம போயிட்டு மொபைலுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ண ஃப்ரெண்டோட மொபைலை அதை பார்த்துட்டு நம்ம வடபழனி போகணும் அங்கேருந்து. ஓ, ஆல்மோஸ்ட் ராணிப்பேட்டை டோல் வந்துட்டோங்க கிட்ட. ராணிப்பேட்டை டோல் கிட்ட வந்தாச்சு. 9:11 ஆகுது. ஓகே, ஒரு பெட்டரான ஸ்பீடில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போவோம். வாங்க மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக பயங்கர டயர்ட் ஆகிட்டோங்க. ஏன்னே தெரியல, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோலாம் டயர்ட் ஆக மாட்டேன் எப்பவுமே. ஒரு பில்லியன் ப்ளஸ் இந்த ஒரு நாள் சீக்கிரம் டயர்ட் ஆகிட்டேனான்னு தெரியலங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ரீபெரும்புதூர் டோல் வந்தாச்சு. ஸ்ரீபெரும்புதூர் டோல். இப்போ நேராக வடபழனி போகலாமா பெரம்பூர் போகலாமான்னு ஒரு டவுட்டுக்குள்ளே வந்துட்டுங்க. ஆனால் எப்படி திங்க் பண்ணுறதுன்றது தெரியல. போக போக ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா யோசித்து பொறுத்து போகிறதுல தப்பு ஒன்றும் இல்லைங்க. இண்டிகேட்டரை போட்டுட்டு எப்படியெல்லாம் கிளம்புறானுங்க. அங்கே பார்த்தீங்களா அறிவாளி? இவனை மாதிரி அறிவாளிங்க இருக்கிறனால தாங்க ஆக்சிடென்ட்ஸே ஆகுது. லெஃப்ட் இண்டிகேட்டரை போகிறத விட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு போயினுங்கிறான் பாருங்களேன். பைத்தியக்கார பைய. இவனுக்கு போனால் R15 இவனுங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் வீட்டில் கெஞ்சி கேட்டு வாங்கன்னு தான் இருக்குங்க. வீட்டில் மாட்டி சாப்பிடாமல் கொள்ளாமலாம் இருந்து அந்த மாதிரி பயிலுங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது நம்ம ஸ்ரீபெரும்புதூர் டோல் கிராஸ் பண்ணிட்டோம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு டிராஃபிக்ஸ் இல்லை. பெட்டர் சீக்கிரமாக போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குதுங்க இன்றைக்கி சென்னையில். இது நிறையா முடிச்சுட்டு தான் போகணும். சரி வாங்க, நான் அப்படியே சென்னைக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு vlog பண்ணுறேன். காய்ஸ் இப்போ வந்துப்பா
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தாண்டி போயிட்டுருக்கோங்க. பூந்தமல்லியெல்லாம் தாண்டி நம்ம மொரப்பூருக்கு இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் மழை வருதுங்க, செம்ம கடுப்பாகுது. ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்களே. சரிங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே ஓட்டுவோம். இன்கேஸ் அதிகம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோப்ரோவை சேவ் பண்ணிடுவோங்க, வேறு வழி இல்லை. பார்த்துருப்பீங்க முடியல, பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குங்க. நான் அப்படியே நெக்ஸ்ட்டு போகலாம் இருங்க. நம்ம வந்து இன்னைக்கு சென்னை போயிருந்தோம் இல்லைங்களா. இப்போ தான் வந்து நம்ம வந்து ரீச் ஆகணும், கிட்டத்தட்ட 11 o'clock ஆகுது. இப்போ தான் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு மழை வேறுங்க, பயங்கரமான மழை. ஸோ நம்ம போயிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம ரீச் ஆன பிளேஸ் நம்மளால சரியாக எடுக்க முடியலன்னா, நம்ம கிளம்பும்போதே வந்து மழை வந்துருச்சு இல்லைங்களா. ஐ மீன் கிளம்பும்போது மீன்ஸ் நம்ம கோயம்பேடு கிட்ட போகிறோம், சரியான மழை பிடிச்சிச்சு. நான் உடனே கோப்ரோலாம் எடுத்து நான் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போன பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து வந்து அந்த இடத்துக்கு மேலே நம்மளால விளாக் கரெக்டாக பண்ண முடியாமல் போச்சு. சரி, ரிட்டர்ன் வரும்போது நான் விளாக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நான் பிளான் பண்ணேன். நான் மொபைல் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு போயிருந்தோம். மொபைல் நாங்கள் போய் பெரம்பூரில் மொபைல் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வரோன்ற போது கோப்ரோ மாட்டலாம்னு சொல்லிட்டு மாட்டேன், வெளியே தூரல் ஆரம்பிக்குது. வேறு வழியே இல்லை, கோப்ரோ கலட்டிட்டு மறுபடியும் பேக் பண்ணிட்டு கோப்ரோலாம். சரி வழியில் எங்கன்னா போடலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க. சென்னை டு ஆம்பூர் கண்டினியூஸாக மழை மழை மழை. ஏன்னா இந்த நம்மளை மட்டும் இப்படிலாம் சோதிக்குது இந்த மழை. ஒரு நல்ல பிளாக் பண்ண முடியல, ஒரு நல்ல ஒரு மாஸ்டரில் ஓட்டிகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப மனசு போயிடுச்சு. மொபைலும் கையில் எடுக்க முடியல, பேக் பண்ணி எல்லாத்தையும் பேக்கில் போட்டுட்டு கண்டினியூஸாக நிற்க வைக்கவே இல்லை, ஓட்டிட்டோம். நியர்லி இப்போ தான் வந்து நாங்கள் ரீச்சே ஆகிறோம். 11 o'clock 11 கரெக்டாக நாங்கள் ஒரு 10:10 வந்துட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி எண்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உக்காண்ட்ருக்குறோம். ஏன்னா அவ்வளோ கடுப்பாயிடுச்சு, எந்த ஒரு இது பெட்டராகவும் பண்ண முடியல. இத்தனையும் 5:30 5:45 போல் சென்னை பெரம்பூர்லேருந்து கிளம்புனோம். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், நாங்கள் மீஞ்சூர் ரோட் போயிட்டு அந்த இதில் சுற்றிட்டு வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு லைட்டு டைம் இழுத்துருச்சு. ஆல்சோ வந்து மழைனால வண்டி வந்து அந்தளவுக்கு ஓட்டவும் முடியல. ஸோ அது ஒரு கடுப்பு. எனிவே கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டாக தான் போயிருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த FC25 வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, நான் அந்த ஐ பட்டன்லேயும் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வண்டியை பற்றி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் என்னோட ஐடியை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பைக் ஓனர் ஐடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறோம். அண்ட் பபா கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.